சிவன் கோவில்களில் நந்தியின் முக்கியத்துவம் பற்றிய சுருக்கமான தகவல் தொகுப்பு இதோ. நாமெல்லாம் வழக்கமா சிவன் கோவிலுக்கு போனா முதல்ல நந்திய தரிசிப்போம் இல்லையா? ஆனா அவர் ஏன் எப்பவுமே சிவனுக்கு நேர் எதிரே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்க அடுத்த கோவில் பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறும். முதல்ல இதுக்கு காரணம் புராணங்கள்ல வர சமுத்திர மந்தன நிகழ்வு தாங்க. உலகை காக்க வேண்டி சிவபெருமான் விஷம் குடிச்சப்போ அந்த எரிச்சலை குறைக்கிறதுக்காக நந்தி அவருக்கு முன்னே உட்கார்ந்து காத்து வீசினாராம். அப்படி அவர் குளிர்விக்க அமைதியா அமர்ந்த நந்தி எவ்வித இடையூறும் இல்லாம சிவனின் ஆழ்ந்த தியானத்தை காக்கிற ஒரு விசுவாசமான மேய்காப்பாளராவே மாறிட்டாரு. இரண்டாவதாக, நாம ஏன் நந்தியோட காதுல நம்ம வேண்டுதல்களை சொல்றோம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சிவன் எப்பவுமே இப்படி ஆழ்ந்த தியானத்துல இருக்கறதால அவரை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு தான் நம்ம நந்தியின் காதுல ரகசியமா பேசுறோம். பொறுமை மற்றும் தர்மத்தோட அடையாளமான நந்தி நமக்கும் இறைவனுக்கும் இடையிலான ஒரு சிறந்த தனிப்பட்ட தூதரா செயல்பட்டு நம்ம கஷ்டங்களை ஈசன் கிட்ட கொண்டு சேர்க்கிறாரு. இறுதியாக, நந்திதேவர் சிவனோட வாகனம் மட்டும் கிடையாதுங்க, அவர்தான் முக்கிய வாயிற்காவலரும் கூட. பிரதோஷ காலத்துல சிவபெருமான் நந்தியோட 2 கொம்புகளுக்கு இடையில நடனமாடுறதா ஒரு மிகச்சிறந்த ஐதீகம் இருக்கு. அவர் இறைவனுக்கு இவ்வளவு நெருக்கமா இருக்கறதால தான் சிவனின் அருளைப் பெற நாம முதல்ல நந்திதேவரோட அனுமதிய வாங்க வேண்டியிருக்கு. அதனால நந்திதேவர் வெறும் சிலை இல்லங்க, அவர் உங்க வேண்டுதல்களை ஈசன் கிட்ட நேரடியாக கொண்டு சேர்க்கிற ஒரு மிக முக்கியமான ஆன்மீக பாலம்.